4850 அடி உயரத்துல ஒரு சிவன். இந்த சிவனை பார்க்க பௌர்ணமி அப்பவும் சிவராத்திரி அப்பவும் அவ்வளோ கூட்டம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த கோயில் சென்னையிலேருந்து வெறும் 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாங்க இருக்கு. இந்த கோயில்ல சிவனுக்கு நம்ம கையாலேயே அபிஷேகமும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோயில் நம்ம ஆஞ்சநேயர் சிரஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகும்போது கீழே விழுந்து ஒரு சிறு துளிதான் இந்த மலை அப்படின்னு இந்த ஊர் மக்கள் பேசிட்டு இருக்காங்க. அட, இந்த ஊர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் தென்மாதிமங்கலங்கிற வில்லேஜில் தாங்க இருக்கு. இந்த மலைக்கு பேர் தான் பருவதமலை. இந்த மலைக்கு எப்படி போகணும், எங்கே இருக்குங்கிறத ஒரு சின்ன டீட்டெயில் வீடியோவாக இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்க பருவதமலைக்கு வரணும் அப்படின்னா நீங்க எங்க இருந்தாலும் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாப்புக்கு வந்துருங்க. திருவண்ணாமலை பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டேன்னா அங்கிருந்து நமக்கு பருவதமலை போறதுக்கு நிறைய பஸ் இருக்குங்க. திருவண்ணாமலை பஸ் ஸ்டாப்ல இருந்து பருவதமலைக்கு போறதுக்கு ஜஸ்ட் 30 to 45 மினிட்ஸ் தாங்க ஆகும். நாங்க இந்த பருவதமலைக்கு பைக்ல தாங்க வந்தோம். எங்களுக்கு வர்றதுக்கு 2.5 மணி நேரம் கிட்ட ஆச்சுங்க மலைக்கு. ஒன்ஸ் நீங்க பஸ் ஸ்டாப் இறங்கிட்டீங்கன்னா அங்கிருந்து உங்களுக்கு அடிவாரம், அதாவது பார்க்கிங் வர்றதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் தாங்க ஆகும். இந்த மலைக்கு வர எல்லாருமே அவங்களோட வெஹிக்கிள்ஸை பார்க் பண்றதுக்கு அழகா பார்க்கிங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்க 2 வீலருக்கு 20 ருபீஸும், காரு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கு 50 ருபீஸும் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். நம்ம சேஃப்டியா நம்ம பைக்கை அங்கே விட்டுட்டு போகலாம் நம்பிக்கையா. இங்க பார்க்கிங்கை விட்டு நீங்க போற வழியில இங்க என்ட்ரன்ஸ்ல என்ட்ரி டிக்கெட் போட்டுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஏதாச்சும் வெப்பன்ஸ் இருக்கா, அப்புறம் அன்வான்ட் பிளாஸ்டிக்ஸ் நம்ம ஏதாவது வச்சிருக்கோமா அப்படிங்கிறதையும் ஃபுல்லா செக் பண்ணிட்டு தான் நம்ம உள்ள அலோவ் பண்றாங்க. அந்த என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து நம்ம உள்ள வந்தோம்னா இங்க ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. இங்க இருக்கிற ஆஞ்சநேயருக்கும் இந்த மலைக்கும் பெரிய தொடர்பு இருக்கு. அதை இந்த வீடியோல நான் போக போக சொல்றேன். இந்த பருவதமலையோட மொத்த கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 5500 ஏக்கர் அப்படின்ட்டு இங்க இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க. அந்த ஆஞ்சநேயர் கோயில்ல இருந்து நம்ம மலை அடிவாரத்துக்கு போறதுக்கே நமக்கு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் நடக்க வேண்டியது வருங்க. இங்க நாங்க போன டைம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா மழை சீசன். ஸோ மலையில இருந்து தானா அந்த அருவி மாதிரி படிக்கட்டு வழியா போறதை நாங்க அதிசயமா பார்த்துட்டு இருந்தோம். நாங்க இது வரைக்கும் 2 வருஷம் முன்னாடி போன பருவதமலையில கூட நாங்க இந்த அளவுக்கு நாங்க பார்க்கல. ஆனா இந்த டைம் அது பார்க்க நல்லாவும் இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்ல இருந்து நம்ம ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடந்து வந்துட்டோம்னா அங்க இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பச்சையம்மன் கோயில் இருக்கும். இந்த பச்சையம்மன் கோயில்ல 24 ஹவர்ஸும் நம்ம பக்தர்களுக்கு அன்னதானம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஸோ நீங்க ஏதாவது மலை ஏறுற மாதிரி இருந்துச்சுன்னா இங்க அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு நீங்க இங்க இருந்து மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கோயிலை நம்ம தாண்டிட்டோம்னா இங்க இருந்து நம்ம ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தாங்க அர்த்தம். இங்க இருந்து தாங்க நம்மளோட படிக்கட்டே ஸ்டார்ட் ஆகுது. இங்க இருந்து தாங்க நம்ம ட்ரெக்கிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே ஆரம்பிக்குது. இங்க இருந்து நமக்கு டோட்டலா 1263 படிகள் இருக்கு. இந்த படிகள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு படிக்கும் இன்னொரு படிக்கும் கொஞ்சம் தூரமா இருக்கும். அப்புறம் நமக்கு போக போக பாத்தீங்கன்னா இந்த படிகள் எல்லாமே சின்ன சின்னதாகவும் ஓரளவுக்கு நெட்டா வர மாதிரியும் இருக்கும். நூத்தி 150 படிகளை தாண்டிட்டோம். நீங்க மலை ஏறும்போது உங்களுக்கு தேவையான பொருள்லாம் நீங்க முடிஞ்ச அளவுக்கு கீழேயே வாங்கிட்டு வந்துங்க. கீழேயும் நமக்கு கடைகள் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா இங்கேயும் நமக்கு மலைக்கு மேல வரைக்கும் கடைகள் இருக்கு. ஆனா இங்க உங்களுக்கு
ஒரு தண்ணி பாட்டிலோட விலை 50 ரூபா இருக்கும். அப்புறம் ஒரு ஜூஸ் பாட்டிலோட விலை 20 ரூபா அந்த மாதிரி. அதாவது நீங்கள் கீழே வாங்குறீங்கன்னா அதோட டபுளாக இருக்கும். ஏன்னா அவங்க அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து விற்கிறதுனால அவங்களுக்கு அந்த காசு நம்ம கொடுத்து தான் ஆகணும். நம்ம ஒரு வழியாக இந்த படிக்கட்டு பாதைகளை முடிச்சிட்டோம். நம்ம படிக்கட்டை முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட பாதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கற்கள் நிறைந்ததாக இருக்கும். அதாவது பாதை ஃபுல்லாக கல்லாக இருக்கும். இது உங்களுக்கு படிக்கட்டு மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு கடினமாக இருக்கும் நம்ம ஏறுறதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஏறும்போது கொஞ்சம் பார்த்து ஏறுங்க. ஏன்னா அங்கங்கே சின்ன கற்களாக இருக்கும், ஒரு இடத்துல பெரிய பெரிய கல்லாக இருக்கும். நம்ம அங்கங்கே பிடிச்சிக்கிட்டு ஏறுற மாதிரி தான் இருக்கும். இந்த மலையில வெள்ளையங்கிரி மாதிரி பெண்கள் வரக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. இந்த மலையில ஆண்கள் பெண்கள் இருவருமே வரலாம். நாங்க பார்த்த அளவுக்கு அதிகமா பெண்கள் தான் வராங்க. இங்க ஒரு சில பெண்கள் மாசத்துக்கு ஒரு முறை நாங்க வந்துட்டு போவோம் அப்படின்னு சில பேர் இருக்காங்க. நான் சென்னையில இருந்து வரேன். சென்னையில இதோட நான் 6வது முறை வந்திருக்கேன். ஓகே, 6வது முறை வந்திருக்கீங்க. ஆமா. எப்படி எவ்வளவு நேரத்துல ஏறுவீங்க? நான் இங்க இருந்து மேல ஏற சொல்ல 4 மணி நேரம் ஆகும். 4 மணி நேரத்துல ஏறுவீங்களா? கீழே இறங்க சொல்ல மினிமம் 3 மணி நேரம். 3 மணி நேரத்துல ஏறுவீங்க. கண்டிப்பா. நம்மளால அங்கிருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வர முடியல. இவங்க 3 மணி நேரம். நாங்க வந்திருக்கோம், நிறைய வாட்டி வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்ததுனால ஜாலியா சீக்கிரமா பேசிட்டு ஏறிடுவோம், இறங்கிடுவோம். எப்படிக்கா இன்னைக்கு பௌர்ணமினால இவ்வளவு கூட்டமா இல்ல டெய்லியுமே? இல்ல பௌர்ணமினால கூட்டம் நிறைய வரும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் நார்மல் டைம்ல தான் நான் வந்திருக்கேன். நார்மல் டைம்ல 3 டைம் வந்திருக்கேன். அப்பெல்லாம் கூட்டம் இருக்காது. நானே அபிஷேகம் பண்ணி நாங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் வரும். சோ இந்த 3 டைம் பௌர்ணமிக்கோசம் நான் வந்திருக்கேன். 3 பௌர்ணமி கண்டிப்பா வரணும்னு நான் வேண்டியிருக்கேன். எனி டைம் ஓபன்ல இருக்குமா? 24 ஹவர்ஸ் ஓபன்ல தான் இருக்கும். அதுவும் பெண்களுக்கு பயம் இல்லாத வந்துட்டு போற இடம் தான் இது. பெண்களுக்கோசம் பயம் இல்லாம வந்துட்டு போலாம். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்ஸ். இவங்க சொன்ன பதில நீங்க கேட்டிருப்பீங்க, பெண்கள் நாங்க பயம் இல்லாம வந்துட்டு போறோம் அப்படின்ட்டு. நானும் அதான் சொல்றேன். இந்த வீடியோ பெண்கள் நீங்க யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த பருவதமலைக்கு நீங்க ஒரு வாட்டியாவது பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு இது ஒரு நல்ல அனுபவமாகவும் இருக்கும். இந்த கல் பாதையை தாண்டி நம்ம கொஞ்ச தூரம் வந்தோம்னா இங்க கல்லுலயே ஒரு கோயில் மாதிரி செதுக்கி வச்சிருக்காங்க. இது ஒரு பிள்ளையார் கோயில்னு சொல்லலாம். பிள்ளையார் மற்றும் சிவன் இந்த சிலையெல்லாம் வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம இங்க ஒரு நல்ல அழகான வியூ பாயிண்ட் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா இங்க அழகா ஒரு போட்டோஸ் எல்லாம் எடுத்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போலாம். சிவனுக்கு கற்பூரம் விளக்கெல்லாம் ஏற்றி கும்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு பௌர்ணமிங்கிறதுனாலதான் இங்க கூட்டம் இவ்வளவு அதிகமா இருக்கு. நீங்க நார்மல் டேஸ்ல வந்தீங்கன்னா ஃப்ரீயா பார்த்துட்டு ஃப்ரீயா சாமி கும்பிட்டு நீங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். இந்த கல் பாறை முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு இங்க கம்பி பாதைன்னு சொல்லுவாங்க. இந்த பாதையை ஏன் கம்பி பாதை அப்படின்ட்டு சொல்றாங்க அப்படின்னா, இந்த பாதை ஃபுல்லாவே நமக்கு ஒரு அளவுக்கு, அதாவது ஒரு 40 டிகிரி ஷேப்ல இருக்கும். இந்த 40 டிகிரி ஷேப்ல நம்மளால கம்பி பிடிக்காம ஓரளவுக்கு ஏறுறது கொஞ்சம் கடினமா இருக்கும். ஸோ அதனால நமக்கு அங்கங்க கொஞ்சம் கம்பி கொடுத்துருப்பாங்க பிடிச்சிட்டு ஏறுற மாதிரி. இது நமக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் நம்ம ஏறுறதுக்கு. இங்க இருந்து போக போக நமக்கு பாதை கொஞ்சம் கடினமா போய்கிட்டே இருக்கும். நீங்க பேலன்ஸ் பண்ணிட்டு ஏறிட்டே இருக்கிறது தான் நமக்கு நல்லது. நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா கீழேருந்து வரும்போதே ஒரு சோடா பாட்டில் வாங்கிட்டோம். சோடா பாட்டிலு, ஒரு லெமனு, அப்புறம் ஒரு சால்ட்டு, இதெல்லாமே வாங்கிட்டோம். இதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அந்த சோடாவில் லெமனை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே குடிச்சிக்கிட்டே போயிட்டு இருந்தோம். எதுக்காகனா இது நமக்கு ஏறும்போது ஒரு பூஸ்டாக இருக்கும். நமக்கு ஒரு டக்குன்னு ஒரு எனர்ஜி பூஸ்ட் பண்ணுற மாதிரியா இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் கீழே வாங்கிட்டு வந்துட்டோம். மேலே வாங்கினா நமக்கு காஸ்ட் அதிகமாக இருக்குங்கிறதுனால தான் நாங்கள் கீழே வாங்கிட்டு வந்துட்டு இங்கே நாங்கள் கலக்கி குடிச்சு அப்படியே மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. அப்படியே இந்த கம்பி பாதையை முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச தூரத்துக்கு அப்புறம் நமக்கு கடப்பாறை பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாதையை ஏன் இதை கடப்பாறை பாதை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த மலை நான் இதுக்கு முன்னாடி 40 டிகிரின்னு சொன்னல, அந்த மாதிரி இல்லாம இது ஒரு 70 டிகிரி ஷேப்ஸ்ல நமக்கு இந்த மலை இருக்கும். இது மேல நம்ம அந்த கடப்பாறையை பிடிக்காம இந்த மலையை ஏறவே முடியாது. ஸோ அங்கங்க கடப்பாறை குத்தி வச்சிருப்பாங்க. இந்த கடப்பாறைலாம் அந்த காலத்துல அந்த ஓட்டை போட்டு அதுலேயே அந்த தாரை ஊற்றி இந்த கம்பிகளை செஞ்சுருக்காங்க அப்படின்னு அங்கே ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க.
அதனால தான் இந்த கடப்பாறைலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இந்த கடப்பாறை இல்லைன்னா நம்ம இந்த பாதையை நடந்து வர்றது ரொம்ப கஷ்டங்க. ஆனால் இதெல்லாம் சூப்பருங்க. அந்த காலத்துலேயே இவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க, சூப்பராக. இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குங்க. ஆனால் நம்ம ஏறி வரும்போது நீங்கள் அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ ஒரு பயமாகவும் இருக்கும். லேடிஸ் யாராவது வர மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. இந்த மலையோட மொத்த உயரம் பார்த்தீங்கன்னா 4560 அடி உயரங்க. இந்த மலையை பார்த்தீங்கன்னா கிபி 3rd செஞ்சுரியில் நன்னன் என்கிற குறுநில மன்னன் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு நம்மளோட சில ஹிஸ்ட்ரிஸ்லாம் அப்படி தான் சொல்லுது. ஆனால் இந்த மலையை ஏன் மலைகளுக்கெல்லாம் மலைகளின் அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் இந்த மலையை ஏறி பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியும். ஏன்னா உங்களுக்கு ஏறும்போது அவ்வளோ ரிஸ்க்காக இருக்கும். ஏன்னா நம்ம வெள்ளையங்கிரிலாம் பார்த்துருப்பீங்க, சில பேர் வெள்ளையங்கிரி போயிருப்பீங்க. ஆனால் வெள்ளையங்கிரியில் வந்து அந்த 7 மலைகளை தாண்டி போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஃபுல்லாகவே கடப்பாறையை பிடிச்சிட்டு போகிறதுனால கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதனாலேயே வந்து மோஸ்ட்லி வந்து அந்த அளவுக்கு சில பேர் பருவதமலை வரத்துக்கு ரொம்ப பயப்படுவாங்க. கொஞ்ச நேரம் நம்ம அங்கேருந்து கடப்பாறையை பிடிச்சிட்டு ஏறினதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம அங்கே பார்க்குற அந்த வியூ பாயிண்ட் வேறு லெவலில் இருக்குங்க. டேய், இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஏறிட்டு வந்தியே, இது ஏறிட்டு வர்றது வருத்துதாண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க அந்த வியூ பாயிண்ட். அப்படியே அங்கேருந்து பார்க்கும்பொழுது நம்ம ஏறி வந்த பாதைலாம் ஒரு சும்மா அந்த எறும்பு ஓடுற மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இதுக்காகவே நம்ம இந்த மலை ஏறலாண்டா அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வரும். இங்கேருந்து நம்ம ஏறி வந்தோம்னா இங்கே ஒரு கோட்டை மாதிரி இருக்கும். இந்த கோட்டை வந்து அந்த கிபி 3rd செஞ்சுரியில் அந்த நன்னன்ங்கிற ஒரு மன்னன் சொன்னல, அவரு தான் வந்து இந்த கோட்டையை கட்டியிருக்காரு. இதை வந்து புறவன் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோட்டையை வந்து அவங்க வந்து போர் டைமில் அவங்க இந்த கோட்டையை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் சில பேர்கிட்ட நாங்கள் கேட்கும்போது தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பருவதமலை டாப்பில் இருக்கிற அந்த அன்னதான கூடம் தெரியும். இங்கேருந்து நமக்கு படிகள் ஸ்டார்ட் ஆகும். இந்த படிகள் வந்து நம்ம கீழே ஏறின படிகள் மாதிரி இல்லாமல் ரொம்பவே செங்குத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த படிக்கட்டை ஏறும்பொழுது நீங்கள் கேர்ஃபுல்லாக ஏறணும். இதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம 2 கால்கள் 2 கைகளை பயன்படுத்தி ஏறுறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சேஃப் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம இதை பிடிக்காமல் ஏறணும்னா நமக்கு ரொம்ப ரிஸ்க்காக தெரியும். இங்கே நம்ம ஏறி வந்ததுக்கப்புறம் இங்கே 2 பாதங்கள் மாதிரி தெரியுங்க. இந்த பாதம் வந்து நம்ம சிவனோட பாதம் அப்படின்ட்டு சில பேர் சொல்கிறாங்க. ஏன்னா சிவன் வந்து இந்த இடத்துல நம்ம கால் வச்சதாகவும் அப்படின்ட்டு சில பேர் இங்கே சொல்கிறாங்க.
ஒரு வழியா நம்ம டாப்புக்கு வந்தாச்சுங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு அன்னதானம் கூட இருக்கும். இங்கே உங்களுக்கு யாராச்சும் அன்னதானம் சாப்பிடணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக போய் இங்கே சாப்பிடலாம். இங்கே எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம பார்க்கிங்ல இருந்து நடந்து வரும்போது ஒரு பாதையை நடந்து வந்தோம்ல, ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி, அந்த பாதை தாங்க இந்த பாதை. நம்ம அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோம்னா இங்கே பிள்ளையார் இருக்காரு. இங்கே பிள்ளையாரை கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே உள்ளே போய் அப்பன் சிவனை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் முன்னாடியே சொன்னேன், நாங்கள் கரெக்டாக பௌர்ணமி அன்னைக்கு தான் போனோம். அதனால தான் இவ்வளோ கூட்டம் இருக்காங்க. உங்களுக்கு அழகாக ஒரு சின்ன கிணறு மாதிரினே சொல்லலாம். இதை ஒரு தீர்த்தம்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க. சாமியை அபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த தண்ணியை எடுத்து தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை தயவு செஞ்சு யாருமே உங்களோட கால் கழுவுறேன் அப்படின்ட்டு கழுவாதீங்க. ஏன்னா ஒரு சில பேர் நானே பார்த்தேன், இதில் கால் கழுவிட்டு இருந்தாங்க. இது ஒரு புனித தண்ணி. இந்த தண்ணியை வச்சு தான் உள்ள அபிஷேகமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது கால் கழுவுறது அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்காதீங்க. நாங்கள் ஒரு வழியாக உள்ளே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே 2 லைன் அளவுக்கு கூட்டங்க. நாங்கள் சாமியை பார்க்கறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் மேலே ஆச்சு. இதில் என்ன பெரிய ஏமாற்றம்னா, போன வாட்டி நாங்கள் உள்ள வீடியோ எல்லாமே எடுத்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த வாட்டி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, உள்ள கேமரா எதுவுமே அலௌடு இல்லைன்னு போர்டை எழுதி ஒட்டிட்டாங்க. நாங்கள் சாமியை அழகாக பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்கள் அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் வீக்கெண்டில் எங்கேயாச்சும் ட்ரிப்பு போகணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த பர்வதமலையை நீங்கள் ஒன் ஆஃப் தி சாய்ஸாக வச்சுட்டு வரலாங்க. சில பேருக்கு சாமி நம்பிக்கை இருக்காது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி மலைக்கு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு போகலாம். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி அதிகமாக வீடியோஸ் போட உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஸோ வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.